இந்த வீடுகளுக்கெல்லாம் பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு தான், ஆனால் தனி வீடு ஃபீல் இருக்கும். எப்படிலாம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஏரியா. அப்படி பல பலன் இருக்குது பாருங்கள், மழை நீர் வடிகால் எல்லாம் கொடுத்துட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய யூனிக்னஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன அம்சம் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ளோரில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அதுவும் டெரஸ் போயிட்டாக்கா அடுத்து டெரஸ் உங்களுக்கு தான். ஸோ இப்போ நம்ம போய் பார்க்க போகிற இது அப்பார்ட்மெண்ட் வந்து இதுதான் பாருங்கள். இப்போ பரபரப்பான செந்தில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ அழகான வீடுகளாக இருக்குது பாருங்கள். எப்படிலாம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஏரியா. அப்படி பல பலன் இருக்குது பாருங்கள், மழை நீர் வடிகால் எல்லாம் கொடுத்துட்டு. இந்த வீடுகளுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு தனி வீடு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு தான், ஆனால் தனி வீடு ஃபீல் இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய யூனிக்னஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் பார்க்க போகிற இது அப்பார்ட்மெண்ட் வந்து இதுதான் பாருங்கள். உள்ளுக்குள்ளே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன அம்சம் சிறப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டில் முக்கியமான சிறப்பு என்னன்னாக்கா 4 வீடு தான். 4 வீட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளோரில் ஒரு வீடு தான், அந்த வீடு நம்ம பார்க்க போகிற வீடு. அதனால ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீலிங் இருக்கும். உங்கள் ஃப்ளோரில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அதுவும் 3 BHK. அந்த ஃப்ளோர் தாண்டி மேலே டெரஸ் போயிட்டாக்கா அடுத்து டெரஸ் உங்களுக்கு தான். நிறைய யூசபிள் ஏரியா இருக்குது. இந்த வீட்டினுடைய பார்க்கிங் ஏரியாங்க. இது மொத்தம் 4 வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பார்க்கிங். தனி வீடு, ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு இன்டீரியர்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 BHK நான் சொன்ன மாதிரி தனி வீடு ஃபீலு கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துருக்குறாங்க. வென்டிலேஷனு, நல்ல வாட்டரு, நல்ல ஸ்பேஸு, அது இல்லாமல் ஒரு இண்டிபெண்ட் வீடு மாதிரி, அதாவது யாரோட டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதுதான் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒன்லி இந்த ஃப்ளோரில் நீங்கள் மட்டும்தான் பாருங்கள். பெட்ரூம், ஸோ இட்ஸ் 3rd பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பூஜை ரூமு, மேலே கபோர்டு, 2 விண்டோ வித்து மஸ்கிட்டோ நெட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேனு, ஏசிக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இது பாத்ரூம், இது வந்து காமன். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எல்லாமே பெருசு. இது பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான பாத்ரூமு. இங்கே ஒரு வாஷிங் மிஷினே வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள், வாட்டர் ஹீட்டர் இருக்குது, ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது, வென்டிலேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, வென்டிலேஷன், ஏரு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இப்படி வாங்க, கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெருசு. ஸோ கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் இன்னும் காற்று வரும், எல்லா பக்கமும் 4 பக்கம் காற்று. இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், 2 வாட்ரு. இது வந்து போர் வாட்ரு, தண்ணி அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது மெட்ரோ வாட்ரு, இது சூப்பர். மெட்ரோ வாட்டர் சொல்லவே தேவையில்லை, 2 வாட்டருமே ஒரே இடத்துல வருது, சூப்பர். இது வந்து ஆரோக்கு கபோர்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கபோர்டெலாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன், சென்ட்ரலைஸ்டு ஏசி போடுவாங்க நிறைய பேர். இந்த வீட்டில் அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், கபோர்டு, ப்ரொவிஷன்ஸ், உங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயும் இடம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமு, எவ்வளோ ப்ரீமியமாக ப்ரைம் லொக்கேஷன். இது அட்டாச் பாத்ரூமு. ஸோ இது ஓரளவுக்கு பெருசு, ரொம்ப சிறுசு கிடையாது, ரொம்ப பெருசு கிடையாது. இதுக்கு அட்டாச் கிடையாது. இது வந்து சின்னதாக ஒரு பெட்ரூமு, ஸ்டடி ரூமாக வச்சுக்கலாம். 3 பெட்ரூம் தான் கணக்கு. இது எங்கேயும் பாருங்கள், விண்டோ, கதவு திறந்தா காற்று வரும். கபோர்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி இன்டீரியர்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ மேலே போவோம். மேலே வந்து டாப் நாச்சாக இருக்குது. நான் விலை விவரம்லாம் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபீலிங், இண்டிவிஜுவல் வீடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு தான், மொத்தம் 6 வீடு தான். ஸோ அதில் நம்ம ஒரு வீடு பார்க்குறோம். ஸோ டிவி ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க பண்ணிக்கிட்டது. ஸோ இன்டீரியர் ஒர்க்லாம் இதில் சில லேக்ஸ் கணக்கில் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரீ. ஸோ இங்கே வந்து டிவி வச்சுக்கலாம், இங்கே உங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். கபோர்டு இருக்குது, எல்லாமே ரெடி டு உடனே குடி வர்ற மாதிரி. இங்கே பாருங்கள், செட் பேக்கு, வென்டிலேஷன் எப்பவுமே க்ளோஸ் ஆகிடாது. அந்த பக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு வென்டிலேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், லைட்டிங்,
இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இப்போ மேலே போனால் மேலே என்ன வேலை எல்லாத்தையுமே சொல்கிறேன் வாங்க. இந்த வீட்டில் வந்து பாருங்கள் ஃப்ளோரிங் கூட வந்து அழகாக பண்ணிருக்காங்க பாருங்கள். அது கிரானைட்டில் பண்ணிருக்காங்க. பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வீட்டில் கோடிக்கணக்கில் போகும். 1.5 கோடி, 2 கோடி, 3 கோடி, 13,000 14,000 லேண்டு காஸ்ட்டே போயிடுச்சு. எப்படிலாம் மாறிட்டு போகுது சென்னை. காங்கிரீட் காடுகளாக மாறிட்டு இருக்குது. அங்கே பார்த்துங்க ஹைரைசிங் அப்பார்ட்மெண்ட்டு. அது பூரா இந்த மாதிரி தான் இனிமேல் கல்ச்சர்லாம் மாறும். பட்டு நம்ம அந்த கல்ச்சருக்கு அப்போ அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமாக 9 இயர்ஸ் ஓல்டுங்க. நோ லிஃப்ட், பட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபீலிங் இருக்கும். இந்த ஏரியாவை விரும்புகிறவங்க வந்து வாங்கிப்பாங்க. டீச்சர்ஸ் காலனி இது எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து 1010 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் அன்டிவைடட் ஷேர் வந்து 407 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஏரியாவில் 12,000 15,000 13,000 லேண்டு காஸ்ட்டே போகுது. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் லுக்கில் என்ன ஃப்ளாட் பார்த்துட்டு இருக்கிறோம். இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரினாக்கா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது, அது கீழே 1 இருக்குது, நச்சு 4 வீடு தான், கிழக்கு பார்த்த மாதிரி வீடு. சரிங்களா? ஸோ அதனால விலை வந்து 80 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 77 நம்ம சேனல் காட்டி 77 லட்சம் ரூபாய்க்கு 3 BHK வீடுங்க. நீங்கள் லோனுக்கு எலிஜிபிளாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு, அங்கெல்லாம் 1,95,00,000. சரௌண்டிங்கில் தண்ணீர் எங்கே நல்லா இருக்கோ இல்லையோ இங்கே நல்லா இருக்குது. வந்து பாருங்கள், லைவ் ப்ரூஃப் இருக்குது. இதுக்கு மேலே என்ன கால் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.